நிறைய மாணவர்கள் படிக்கிற அந்த குருகுலத்துல ஒரு குறிப்பிட்ட பையன் மட்டும் சரியா படிக்காம குருகுலத்துக்கு வராம கட்டணம் செலுத்தாம இருக்கான். அவனை நிறுத்திடலாம்னு நினைக்கிறாரு அந்த குரு. அதனால அவனை வரவழைக்கிறாரு. சரியா சாப்பிடுற நேரத்துக்கு அவன் வரான். இதுதான் உனக்கு என்ன பார்க்க வர நேரமான்னு கோவத்தோட கேக்குறாரு. எனக்கு ஒரு பானை நிறைய புதையல் கிடைச்சது, அதை எடுத்து எண்ணி வைக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. அதுல ஒரு பங்கு உங்களுக்கு தரலாம்னு நினைச்சேன்னு சொல்றான் அந்த பையன். குருவுக்கு தன்னுடைய இளம் சீடன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. வா, என் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்றாரு. தனக்கு எவ்வளவு பொற்காசுகள் தருவான், அத வச்சு என்னலாம் செய்யலான்னு நெனச்சுக்கிட்டு அவனுக்கு உணவு பரிமாறுறாரு. சரி, அந்த புதையல பத்திரமா வச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. சாப்பிட்டு முடித்திருந்த அந்த பையன், "எங்க குருவே, அதுக்குள்ள தான் அம்மா வந்து எழுப்பிட்டாங்கன்னு" சொல்றான். குரு புரியாம விழிக்கிறாரு. "ஆமாம் குருவே, புதையல் எடுக்கிற மாரி கனவு தான் கண்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புதையல் கிடைக்கும். அப்ப நிச்சயமா உங்களுக்கு பங்கு உண்டுன்னு" சொல்றான். ஆத்திரமாக வந்தாலும் புன்சிரிப்போட அவனை அனுப்பி வைக்கிறாரு. நீண்ட நேரம் கழிச்சு தான் அவனை எதுக்காக வரவழைச்சோம்னு நினைவுக்கு வருது. சபல பேர்வழிகள் எளிதில் ஏமாற்றத்திற்கு ஆளாவாங்க.